This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மின்சார தைலம் செய்முறை விளக்கம் மற்றும் பயன்பாடுகள். தேவையான பொருட்கள்: புதினா உப்பு 20 கிராம், ஓம உப்பு 20 கிராம், பச்சை கற்பூரம் 20 கிராம். இந்த மூன்றையும் சுத்தமான பாட்டிலில் போட்டு பாட்டிலை மூடி 15 நிமிடம் குலுக்கவும். இந்த உட்பொருட்கள் திரவ நிலையில் இருக்கும். இதற்கு பெயர் மின்சார தைலம். இந்த தைலத்தின் பயன்பாடுகள் பார்க்கலாம் வாங்க. வெள்ளை குங்கிலியத்தில் எண்ணெய் தயார் செய்து இதில் மின்சார தைலம் கலந்து வைத்து கொண்டு மூட்டு வலிக்கு தடவலாம், அல்லது மின்சார தைலத்தை நேரடியாகவும் மூட்டுகளில் தடவலாம். நெஞ்சு சளி, மார்பு சளிக்கு தேங்காய் எண்ணெயில் கலந்து வைத்து கொண்டு நெஞ்சு பகுதியில் தேய்க்கலாம். மாயிலை பொடி அல்லது கரிசலாங்கண்ணி பொடியில் 8 சொட்டு கலந்து பல் தேய்த்து வர பற்கள் உறுதி பெறும். ஹெர்பல் பல்பொடியிலும் மின்சார தைலம் கலந்து பல் தேய்க்கலாம், அல்லது திரிபலா சூரணத்திலும் மின்சார தைலம் 8 சொட்டு கலந்து நாள்தோறும் பல் தேய்க்கலாம். அப்படியும் இல்லை என்றால் பற்பொடி அல்லது பற்பசையில் 8 சொட்டு கலந்து பற்கள் தேய்த்து வர ஆயுள் முழுக்க பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. 2-3 சொட்டுகள் டீ, காஃபியில் கலந்து குடிக்கும்போது சுரம் தணியும். மருதாணி இடும் பெண்கள் 2 சொட்டு உள்ளங்கையில் இட்டு கை முழுக்க தடவிய பிறகு மருதாணி இட மருதாணி நன்கு சிவக்கும். தேங்காய் எண்ணெயுடன் இந்த தைலத்தை கலந்து வைத்து கொண்டு நெற்றியில் தடவி வரும்போது அனைத்து வித தலைவலியும் தீரும். முகப்பரு உள்ள பெண்கள் தேங்காய் எண்ணெயில் கலந்து கண்களில் படாமல் முகம் முழுக்க தடவி வரும்போது முகப்பருக்கள் நீங்கும். அது மட்டுமில்லாமல் இளமை தோற்றம் கொடுக்கும். 100 மில்லி வெதுவெதுப்பான நீரில் 2 அல்லது 3 சொட்டு கலந்து குடிக்கும் போது கோழை அகலும், பூஞ்சைகள் வளராது. மருக்கள் உள்ள இடத்தில் இந்த தைலத்தை வைத்து கொண்டு வரும்போது மருக்கள் நாளடைவில் உதிரும். மேலும் எண்ணற்ற கூடுதல் நன்மைகள் கொண்டது இந்த மின்சார தைலம். அதிக எரிச்சல் கொண்ட இந்த தைலத்தை குழந்தைகள் இருக்கும் வீட்டில் கைக்கு எட்டாத பகுதியில் வைக்கவும். குறிப்பு: மேல்பூச்சுக்கு பச்சை கற்பூரத்திற்கு பதிலாக சூடம் பயன்படுத்தலாம். உள்ளுக்கு பச்சை கற்பூரம் பயன்படுத்திய மின்சார தைலம்தான் பயன்படுத்த வேண்டும். சூடம் கலந்து தயார் செய்யும் மின்சார தைலம் உள்ளுக்கு பயன்படுத்தினால் பிற்காலத்தில் வலிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆதலால் உள்ளுக்குள் பயன்படுத்தும் போது பச்சை கற்பூரம் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்.